Good evening, everyone. I'm Assistant Public Prosecutor exam classes la இன்னைக்கு 14th class. Today we are going to discuss paper 1, Indian Penal Code. So in the Indian Penal Code la நம்ம last session வந்து offenses against human body, offenses affecting human body அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கிளாசிஃபிகேஷன் இருக்கும். அதில் ஒரு கிளாசிஃபிகேஷனை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செக்ஷன் 299 ஆரம்பிச்சு 377 வரைக்கும் ஆஃப் அஃபென்சஸ் அஃபெக்டிங் த ஹியூமன் பாடி, சாப்டர் 16 இன் யுவர் ஐபிசி. அந்த 299 377 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 79 செக்ஷன்ஸை 8 ஹெட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ஐபிசி பேரட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஃப் அஃபென்சஸ் அஃபெக்டிங் லைஃப் செக்ஷன் 299 to 311, and then section 312 to 318 is with regard to of the causing of miscarriage, of injuries to unborn children, of the exposure of infants, and of the concealment of births. The of hurt. Then the fourth one is of wrongful restraint and wrongful confinement. Of hurt வந்து section 319 ல இருந்து 338 வரைக்கும் இருக்கு. Of wrongful restraint and wrongful confinement வந்து section 339 ல இருந்து section 348 வரைக்கும் இருக்கு. Then of criminal force and assault section 349 ல ஆரம்பிச்சு section 358 வரைக்கும் இருக்கு. Of kidnapping, abduction, slavery and forced labor section 359 ல ஆரம்பிச்சு 374 வரைக்கும் இருக்கு. Then the sexual offenses 375 ல ஆரம்பிச்சு 376E வரைக்கும் இருக்கு. Then unnatural offenses section 377. ஸோ இந்த 8 கேட்டகரியுமே முக்கியம். ஸோ நம்ம இன்னைக்கு அதில் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் கிட்னாப்பிங், அப்டக்ஷன், ஸ்லேவரி அண்ட் forced labor. Of kidnapping, abduction, slavery and forced labor. ஸோ அது என்ன செக்ஷன்ல இருந்து செக்ஷன் 359ல ஆரம்பிச்சு செக்ஷன் 374 வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம முதல்ல இதை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா இது வந்து ரிலேட்டிவ்லி இம்பார்ட்டன்ட் வித் ரிகார்ட் டு யுவர் ஏபிபி எக்ஸாம்ஸ் இந்த பர்டிகுலர் ஹெட்டிங். சரியா? கிட்னாப்பிங், நமக்கு ஜென்ரலா கிட்னாப்பிங் பத்தி என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம். பட் வாட் இட் இஸ் அபவுட் இன் ஐபிசி அப்படிங்கிறது தான் முக்கியம். சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் இன் த சென்ஸ் எ பர்டிகுலர் வேர்ட் இஸ் யூஸ்ட் இன் அன் ஆக்ட் இன் வாட் வே. அது மட்டும்தான். அதை மீறி இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி இருக்கலாம், இல்லை இதுவும் கரெக்டாக இருக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இல்லை யூகங்களுக்கு இடம் கிடையாது. சரியா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு செக்ஷன் 359 கிட்னாப்பிங். ஸோ செக்ஷன் 359 கிட்னாப்பிங் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வுட் ரேதர் கிளாசிஃபை கிட்னாப்பிங் ஆஸ் ஆஃப் டூ கைண்ட்ஸ் rather than defining. அதாவது கிட்னாப்பிங்கிறது செக்ஷன் 359 என்ன சொல்லியிருக்கோம்னா, கிட்னாப்பிங் இஸ் ஆஃப் டூ கைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிட்னாப்பிங் ஃப்ரம் இந்தியா, கிட்னாப்பிங் ஃப்ரம் லாஃபுல் கார்டியன் அப்படின்னு தான் சொல்லியிருக்குமே தவிர கிட்னாப்பிங்கை பற்றி என்ன இருக்காது. வாட் கான்ஸ்டிடியூட்ஸ் கிட்னாப்பிங்கிறது இதுக்கு அடுத்து வரக்கூடிய 2 செக்ஷன்ல இருக்கும். 360ல கிட்னாப்பிங் ஃப்ரம் இந்தியா இருக்கும், செக்ஷன் 361ல கிட்னாப்பிங் ஃப்ரம் லாஃபுல் கார்டியன் இருக்கும். ஸோ அப்போ நம்ம மேம்போக்கா கிட்னாப்பிங் அப்படிங்கிறதுக்கு செக்ஷன் 359ல அர்த்தம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. செக்ஷன் 359ல என்ன சொல்லியிருப்பாங்க, கிட்னாப்பிங் இஸ் ஆஃப் டூ கைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 359 நான் சொன்ன மாதிரி செக்ஷன் 359 கிட்னாப்பிங் இஸ் ஆஃப் டூ கைண்ட்ஸ், கிட்னாப்பிங் ஃப்ரம் இந்தியா அண்ட் கிட்னாப்பிங் ஃப்ரம் லாஃபுல் கார்டியன்ஷிப். சரியா? எப்படி வந்து எவ்ரி ராபரி எதர் தேர் இஸ் தெஃப்ட் ஆர் எக்ஸ்ட்ராஷன் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோமோ, அதே மாதிரி கிட்னாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆஃப் டூ கைண்ட்ஸ். எதர் இட் இஸ் கிட்னாப்பிங் ஃப்ரம் இந்தியா ஆர் கிட்னாப்பிங் ஃப்ரம் லாஃபுல் கார்டியன்ஷிப். சரியா? தட் இஸ் வாட் செக்ஷன் 359 says. Then we'll move on to section 360, கிட்னாப்பிங் ஃப்ரம் இந்தியா. கிட்னாப்பிங் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறது என்ன? இந்தியாவிலிருந்து ஒரு நபரை இந்தியாவிற்கு வெளியே பியாண்ட் த பவுண்டரிஸ் ஆஃப் இந்தியா கடத்துவது கிட்னாப்பிங் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு அர்த்தம். செக்ஷன் 360, கிட்னாப்பிங் ஃப்ரம் இந்தியா, whoever conveys any person beyond the limits of India without the consent of that person or of some person legally authorized to consent on behalf of that person is said to kidnap that person from India. ஸோ ரெண்டு விஷயம் தான் முக்கியம். என்னன்னா, கன்சன்ட் இல்லாம ஒருவரை ஒரு நாட்டிலிருந்து, அதாவது இந்தியாவிலிருந்து வேறொரு நாட்டிற்கு எடுத்து செல்வது கிட்னாப்பிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கன்சன்ட் இஸ் நார்மலி வித் ரிகார்ட் டு தட் பர்சன் இஃப் ஹி இஸ் அ மேஜர், அண்ட் இஃப் ஹி இஸ் அ minor, the person who has been kidnapped,
then the consent of his lawful guardian. இது ரெண்டும் இல்லாம ஒருவரை இந்த நாட்டிலிருந்து வேற நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தா செக்ஷன் 360 would attract. சரியா? So this is what section 360 definition of kidnapping from India. Then section 361 kidnapping from lawful guardianship. Section 361 whoever takes or entices any minor under 16 years of age if a male or under 18 years of age if a female or any person of unsound mind out of the keeping of the lawful guardian of such minor or person of unsound mind without the consent of such guardian is said to kidnap such minor or person from lawful guardianship. So இங்கேயும் பாருங்க kidnapping from lawful guardianship அப்படிங்கிற ஒரு விஷயத்துல யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கறதையும் சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் வருவாங்க? minor boy if he is less than 16 years of age, minor girl if she is less than 18 years of age, and persons of unsound mind. இந்த மூன்று நபர்களையும் அவர்களுடைய lawful guardian உடைய கன்சென்ட் இல்லாமல் guardian உடைய கன்சென்ட் இல்லாமல் taken away or entices, then such act would amount to kidnapping from lawful guardian அப்படின்னு அர்த்தம். சரியா? So அப்ப section 361 says what amounts to kidnapping from lawful guardianship. இதுதான் வந்து அதிகமாக நம்ம ஐபிசில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்ப்போம். அதாவது ஒரு 9th படிக்கிற பொண்ணை வேற ஒருத்தர் ஆசை வார்த்தைகள் கூட்டிக் கொண்டு கூறி சென்று விடுகிறார். அப்போ அவர் என்ன டிஃபென்ஸ் எடுக்க முடியாது? நான் அந்த பெண்ணுடைய கன்சென்ட் வாங்கினேன்னு சொல்ல முடியாது. ப்ரொவைடட் பிகாஸ் அண்டர் 18 இயர்ஸ் ஃபார் பர்டிகுலர் திஸ் செக்ஷன், இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 361 பொறுத்த வரைக்கும் கிட்னாப்பிங் ஃப்ரம் லாஃபுல் கார்டியன்ஷிப் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்னாப்பிங் ஃப்ரம் லாஃபுல் கார்டியன்ஷிப் அப்படின்னா அந்த ஆணாக இருந்தால் 16 வயதுக்கு உட்பட்டவர்களாகவோ இல்ல பெண்ணாக இருந்தால் 18 வயதுக்கு உட்பட்டவராகவோ அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அத்தகைய நபரின் லாஃபுல் கார்டியன் அவருடைய அனுமதி இல்லாமல் அவர்களை எடுத்துக்கொண்டு செல்வது இட் அமௌண்ட்ஸ் டு கிட்னாப்பிங் ஃப்ரம் லாஃபுல் கார்டியன்ஷிப் அண்டர் செக்ஷன் 361. சரியா? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நான் ஒரு 15 வயசு பொண்ணை ஒருத்தர் லவ் பண்ணாரு, அந்த பொண்ணோட சம்மதத்தோட தான் கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த நபர் மீது என்ன செக்ஷன்ல வழக்கு தொடுக்கப்படும்? செக்ஷன் 361 கீழே வழக்கு தொடுக்கப்படும். பிகாஸ் whether she is not capable of giving consent under this section. For capability of giving consent, she should be above 18 years of age. If she is சரி, அதுதான் சரியா? Explanation: the words lawful guardian in this section include any person lawfully entrusted with care or custody of such minor or other person அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன அர்த்தம்? அதாவது யார் ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பு இருக்கோ இப்போ அந்த குழந்தை வந்து ஒரு தாய் இல்லாத ஒரு குழந்தையா இருக்கலாம், அவங்க பாட்டி வீட்டுல வளர்ந்துட்டு வர குழந்தையா இருக்கலாம். அப்ப அந்த பாட்டி கிட்ட இருந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு போனா கூட அதுவும் அஃபென்ஸ் தான். இட் நீட் நாட் நெசசரிலி டு பி அ guardian declared under guardian and wards act. இங்க என்ன கொடுக்கல? the explanation guardian is used same word as used in the guardian and wards act ன்னு கொடுக்கல. பட் ஆனா என்ன கொடுத்திருக்காங்க எக்ஸ்பிளனேஷன்ல? the words lawful guardian in this section, that is section 361, include any person lawfully entrusted with the care or custody of such minor or other person. அப்ப அந்த குழந்தையின் மீது ஒரு கேர் அல்லது கஸ்டடி யாருக்கு சட்டபூர்வமாக இருக்கிறதோ அத்தகைய நபரின் கஸ்டடியில இருந்து எடுத்துக்கொண்டு சென்றால் அது இந்த செக்ஷனை அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? தென் எக்ஸப்ஷன் ப்ரொவைடட் அண்டர் செக்ஷன் 361. எக்ஸப்ஷன் விதிவிலக்கு என்னன்னு பார்ப்போம். This section does not extend to that act of any person who in good faith believes himself to be the father of an illegitimate child or who in good faith believes himself to be entitled to lawful custody of such child unless such act is committed for an immoral or unlawful purpose. அதாவது ஒருவர் போனஃபைடாக ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார், தான் அந்த குழந்தையின் தந்தை என்றோ அல்லது தான் சட்டப்பூர்வமாக அந்த குழந்தையின் கஸ்டடிக்கு உரியவர் என்ற அடிப்படையில் ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டால் அது இந்த பிரிவின் கீழ் வராது. ப்ரொவைடட் அத்தகைய செயல் இம்மாரலோ அல்லது அன்லாஃபுல்லாகவோ இருக்கக்கூடாது. சார் எப்படி சார் சொல்றீங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வழக்குல ஒரு கணவர் வந்து மனைவியின் தற்கொலைக்கு காரணமாகி விடுகிறார். ஸோ செக்ஷன் 306ல அபேட்மெண்ட் ஆஃப் சூசைடுன்னு சொல்லிட்டு கணவர் என்ன பண்ணிடுறாங்க?
ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அந்த குடும்பத்தில் கணவன், மனைவி மற்றும் ஒரு குழந்தை தான் இருக்கு. சரியா? அப்ப அந்த கணவனை ரிமாண்ட் பண்ணும் பொழுது, அந்த மனைவியின் தாயோ, இல்ல தந்தையோ, இல்ல மனைவியின் ஒரு சகோதரனோ அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு போய்க்கிடுறார். அதுக்கப்புறமா அந்த கணவர் வெளியே வந்த பிறகு இந்த பிரிவின் கீழ் வழக்கு தொடுக்க முடியுமா? செக்ஷன் 361 கீழ முடியாது. பிகாஸ் த எக்செப்ஷன் டு செக்ஷன் 361 என்ன சொல்லுது? ஒன் ஹூ ஹாஸ் டன் இன் குட் ஃபெய்த் பிலீவிங் ஹிம்செல்ஃப் டு பி என்டைட்டில்ட் டு லாஃபுல் கஸ்டடி ஆஃப் சச் சைல்ட். ஆமா, ஒரு குழந்தை அனாதையாக விடப்படுகிறது. அப்போ அந்த குழந்தையின் மாமா என்ற முறையிலோ, அந்த குழந்தையின் சித்தி என்ற முறையிலோ ஒருவர் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு செல்வது எந்த வகையிலும் குற்றம் ஆகாது. பிகாஸ் ஷி டஸ் தட் ஆக்ட் இன் அ லாஃபுல் இன் அ குட் ஃபெய்த். சரியா? போனஃபைடா அவங்க அந்த செயலை செய்யறாங்க. திஸ் இஸ் வாட் செக்ஷன் 361. ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 361க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. Then we will move on to section 362. Section 362 abduction. ஸோ இப்போ நீங்க அப்டக்ஷன்னா என்னங்கிறத பார்க்க போறோம். இது வரைக்கும் அப்ப என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? கிட்னாப்பிங்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து அப்டக்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். செக்ஷன் 362 அப்டக்ஷன். கிட்னாப்பிங்க்கும் அப்டக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசம் தான். when force or deceit is used in the act of taking away the child, then such act would be called as abduction. Section 362 abduction என்ன இருக்குங்கிறத முதல்ல பார்த்துருவோம். whoever by force compels or by any deceitful means induces any person to go from any place is said to abduct the person. ஒரு நபரை ஒரு இடத்திலிருந்து செல்வதற்கு அவர் இரண்டில் ஏதேனும் ஒன்றை செய்திருக்க வேண்டும். ஒண்ணு, அவர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை ஃபோர்ஸ் யூ ஷுட் ஹவ் கம்பல்டு, அதாவது அவரின் விருப்பத்திற்கு மாறாக. இப்ப நம்ம ஒருத்தர் பார்ப்போம் இல்லையா, ஒரு கார்ல தூக்கி போட்டுட்டு இது பண்றது, இல்ல இன்னும் சில பேர் பார்த்திருப்போம். என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு மயக்கம் மருந்து கலந்த ஒரு லாலிபாப்பை ஒரு குழந்தைக்கு கொடுத்து அவர்களை அங்கிருந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. The second act would be called as by deceit, by any deceitful means induces. அவங்கள ஏமாற்றி, வாங்க அங்க வந்து ஒரு படம் ஓடுது, அங்க ஒரு பயோஸ்கோப் ஷோ நடக்குது, இல்ல அங்க ஒரு சர்க்கஸ் நடக்குது, வாங்க அப்படின்னு டிசீட், ஏமாற்றி அவர்களை தானாக வர வைப்பது. அதான் இன்டியூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு வருவதற்கு by using any deceit you are induces by using any deceitful way you are inducing that child. நீங்கள் அந்த மறைமுகமாக அந்த அத்தகைய நபரை வலியுறுத்துகிறீர்கள் என்றாலோ, அல்லது உங்கள் பலத்தை ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 349 ஆஃப் ஐபிசில டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஃபோர்ஸ்னா வந்து பலத்தை பிரயோகப்படுத்தி நகர்த்தும் செயல், அதுதான் பை ஃபோர்ஸ். அப்போ ஒரு நபரை பலத்தை பிரயோகப்படுத்தி நகர்த்தலாம். அது நேரடியாகவும் இருக்கலாம், இல்ல வேற ஒரு செயலின் மூலியமாக கூட இருக்கலாம். ஆக மொத்தம் பலத்தை பிரயோகப்படுத்தி ஒருவரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்துவம் செயலுக்கு பேரு ஃபோர்ஸ்னு பேரு. செக்ஷன் 349 ஆஃப் ஐபிசில கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அப்டக்ஷன்னா என்ன? அப்டக்ஷன்னா ரெண்டு விஷயங்கள். ஒரு it is an act of moving from one place of a person to another place by two ways. One is by way of compelling by force, ஒன்னு. அப்படி இல்லையா, by deceitfully inducing that person, அவரை ஏமாற்றி. அது எப்படி வேணாலும் ஏமாற்றலாம், ஆளுக்கு ஏத்த மாதிரி ஏமாற்றுறது. சரியா? அது இத்தகைய இரண்டு செயல்களும் அப்டக்ஷன் அப்படிங்கிற செக்ஷன் 362ல வரும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்னாப்பிங் செக்ஷன் 359, அப்டக்ஷன் செக்ஷன் 362. அப்டக்ஷன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். எய்தர் பை கம்பெலிங் பை ஃபோர்ஸ் ஆர் பை டிசீட்ஃபுல் மீன்ஸ் யூ ஆர் இன்டியூசிங் எ பர்சன் டு டூ வாட் அப்படின்னா, ஃப்ரம் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். சரியா? செக்ஷன் 363. ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா, பனிஷ்மெண்ட் பார்க்க போறோம். செக்ஷன் 359ல கிட்னாப்பிங்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து அதோடைய இரண்டு வகைகளை 360 361ல பார்த்தோம். இப்போ அதுக்கான பனிஷ்மெண்ட்டை செக்ஷன் 363ல பார்க்க போறோம். பனிஷ்மெண்ட் ஃபார் கிட்னாப்பிங். ஹூஎவர், சில பேர் என்ன பார்ப்போம், கிட்னாப்பிங் அப்படின்னாலே கிட்ங்கிற வார்த்தை வருது அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாது. இங்க என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். கிட்னாப்பிங் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிற இடத்துக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்கப்படல. இஃப் யூ ஆர் டேக்கிங் அவே எனி பர்சன் அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்னாப்பிங் ஃப்ரம் இந்தியாங்கிற இதுல செக்ஷன் 360ல. கிட்னாப்பிங் ஃப்ரம் லாஃபுல் கார்டியன்ஷிப்ங்கிற இடத்துல தான் இஃப் இட் இஸ் அ மைனர் பாய் less than 16 years of age and if it is a minor girl less than 18 years of age இருக்கு. அப்ப நீங்க பொதுவாக அந்த வார்த்தையை வைத்து அர்த்தம் கொள்வதை தவிர்க்கணும். அங்க என்ன அந்த செக்ஷன்ல இருக்குங்கிறத புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பதிலளிக்க வேண்டும். சரியா? செக்ஷன் 363 பனிஷ்மெண்ட் ஃபார் கிட்னாப்பிங். whoever kidnaps any person from India or from lawful guardianship
shall be punished with imprisonment of either description for a term which may extend to 7 years and shall also be liable to fine அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர்களுக்கு கடுங்காவல் தண்டனையோ அல்லது சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டோ அதிகபட்சம் 7 வருடம் வரைக்கும் கொடுக்கலாம் அண்ட் அபராதமும் விதிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 363. சரியா? இப்போ ஒருவருடைய ஆக்ட் வந்து செக்ஷன் 360 ஆர் செக்ஷன் 361ல வந்துச்சுன்னா punishment would be given under this section 363. then we'll move on to section 363A. section 363A என்னன்னு பாத்தீங்கன்னா continuation of kidnapping or maiming a minor for purposes of begging. kidnapping or maiming a minor for purposes of begging. ஸோ அப்போ இதுல 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னங்கிறத பார்ப்போம். சரியா? 363A மொத்தம் 4 கிளாஸ் இருக்கு. கிளாஸ் 1, 2, 3 and 4. நமக்கு தெரியும் கிட்னாப்பிங் பெக்கிங்னா என்னன்னு தெரியும். மெய்மிங்னா என்னன்னு தெரியாது. MAIM மெய்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்மிங் என்றால் ஒரு குறை உண்டாக்குதல். நம்ம ஒரு படம் படிச்சு பார்த்திருப்போம் இல்லையா? அஜித்தோடைய படம் வில்லன். அந்த படத்துல பார்த்திருப்போம். குழந்தைகளை ஊனமாக்கி அவர்களை பிச்சை எடுக்க செய்யும் செயல். குழந்தைய த்ரெட்டன் பண்ணி பிச்சை எடுத்தா கூட அந்த குழந்தை தப்பித்தால் மீண்டும் ஒரு பழைய நிலைமைக்கு வந்து விடலாம். ஆனால் ஒரு குழந்தையை அதுக்கெல்லாம் வந்து அதிகபட்ச ஒரு கல்லான ஒரு மனசு வேணும். அந்த ஒரு குழந்தையை ஊனமாக்கி அதன் மூலியம் தான் வயிறு வளர்க்கக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அந்த மெய்மிங்னு பேரு. சரியா? மெய்மிங் என்றால் குறை ஏற்படுத்தும் செயல். சரியா? இப்போ நம்ம அந்த 4 கிளாஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த செக்ஷனுக்கு கீழே 363A class 1, whoever kidnaps any minor. with regard to this section, minorனா என்ன ஞாபகம் வச்சுக்கணும். 16 less than 16 years if it is a male and less than 18 years if it is a female. சரியா? 363A class 1, whoever kidnaps any minor or not being the lawful guardian of a minor, that is the person kidnapped should not be a lawful guardian of minor. அப்படி இருந்தா அதை கிட்னாப்னு சொல்ல முடியாது. சரியா? whoever kidnaps any minor or not being the lawful guardian of a minor obtains the custody of the minor in order that such minor may be employed or used for the purpose of begging shall be punishable with imprisonment of either description of a term which may extend to 10 years and shall also be liable to fine. So kidnapping ங்கிறது அதிகபட்சம் 7 வருஷம். இப்போ kidnapping for the act of begging, whether employed, the child has been employed or involved for in the purpose of begging அப்படின்னு சொன்னா அப்போ எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வருடம் வரைக்கும் அவர்களுக்கு தண்டனை வழங்கலாம், அபராதமும் விதிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் class 1. then class 2, whoever maims any minor in order that such minor may be employed or used for the purposes of begging shall be punishable with imprisonment for life and shall also be liable to fine. So 10 years class 1, class 2 is shall be imprisonment for life and shall also be liable to fine. ஒரு குழந்தையை முடமாக்கி பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கினால் அத்தகைய நபருக்கு ஆயுள் தண்டனை வழங்குவதற்கு வழிவகுக்கப்பட்டுள்ளது. சரியா? shall be punishable with imprisonment for life and shall also be liable to fine. class 2 is for maiming, class 1 is for making the child begging. சரியா? class 1 class 2 ரெண்டுமே இந்த particular செக்ஷனே பாத்தீங்கன்னா with regard to minor kidnapping of minor, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 363A. இப்போ class 3, where any person not being the lawful guardian of a minor employs or uses such minor for the purpose of begging, it shall be presumed unless the contrary is proved that he kidnapped or otherwise obtained the custody of that minor in order that the minor might be employed or used for the purposes of begging. So ஒரு குழந்தை பிச்சை எடுத்த நிலையிலே கைப்பற்றப்பட்டிருக்கிறது காவல்துறையால். அப்போ அந்த குழந்தை யாரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதோ அப்ப நம்ம என்ன பிரசியும் பண்ணலாம், இந்த நபர் அந்த குழந்தையை கடத்தி இருக்கிறார் இத்தகைய செயலை செய்வதற்காகத்தான் அப்படிங்கிற அந்த பிரிசம்ஷனை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் 3. மறுபடியும் படிக்கிறேன், கவனிங்க. where any person not being the lawful guardian of a minor employs or uses such minor for the purposes of begging, it shall be presumed unless the contrary is proved. So now the burden of proof யார் பக்கம் ஷிஃப்ட் ஆயிடும், அந்த நபரிடம் ஷிஃப்ட் ஆயிடும். யாரு கிட்ட இருந்து அந்த குழந்தை மீட்கப்படுகிறதோ அந்த நபர் நிரூபிக்க வேண்டும் இந்த குழந்தையை நான் கடத்தவில்லை என்று. ஏனென்றால்
அந்த குழந்தை எப்படி எந்த சூழ்நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது? பிச்சை எடுக்கும் சூழ்நிலையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன பிரிசம்ப்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர் இந்த செயலை செய்வதற்காகத்தான் அந்த குழந்தையை கடத்தி இருக்கிறார். இவர்தான் கடத்தி இருக்கிறார் அப்படிங்கிற நம்ம presumption பண்ணிக்கலாம். It shall be presumed unless the contrary is proved that he kidnapped or otherwise obtained the custody of that minor in order that the minor might be employed or used for the purposes of begging. சரியா? Class 3. Then class 4. In this section, explanation section, class 4. Begging na என்ன அப்படிங்கறத explain பண்ணிருக்காங்க. Beggingங்கிறதுக்கு 4 explanation கொடுத்திருக்காங்க. Class 4ல. Class 4A, Class 4B. Class 4Aல beggingனா என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க. Class 4Bல மைனர்னா என்னங்கறத டிஃபைன் பண்ணிருக்காங்க. Beggingனா 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, soliciting or receiving alms in public place. அதான் பொது இடங்களில் பணம் பெறுவதற்காக அவர் எத்தகைய செயல்களில் வேணுமானாலும் செய்யலாம். கம்பி மேல நடக்கிறது, அந்த மாதிரி எந்த செயலை செய்தாலும் சரி, அவரோட நோக்கம் பணம் வாங்குவதாக இருந்தால், whether under the pretense of singing, dancing, fortune telling, performing tricks or selling articles or otherwise. For what? For what அப்படின்னு பாத்தீங்கன்னா, for soliciting or receiving alms in a public place. ALMS, அதாவது பணம் பெறுவதற்காக அவர்களை பாடுவதோ அல்லது ஆட வைப்பதோ, குட்டிக்கரணம் போட வைப்பதோ, கம்பி மீது நடக்க வைப்பதோ எதுவாக இருந்தாலும் தட் அமௌண்ட்ஸ் டு பெக்கிங் அப்படின்னு சொல்றது. அப்ப பெக்கிங்னா அம்மா தாயே அப்படின்னு சொல்றது மட்டும் பெக்கிங் கிடையாது. சரியா? அதுதான் இதுக்கான அர்த்தம். இன்னும் நல்லா சொல்ல போறதா இருந்தா, தென் 4A2 entering on any private premises for the purpose of soliciting or receiving alms. வீடு வீடா சில பேர் போய் பிச்சை கேட்பாங்க இல்லையா? அதுவும் செயல்தான். பொது இடத்தில் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுத்தாலும் அதுவும் பெக்கிங்ல தான் வரும். வீடு வீடாக ஒவ்வொரு வீடாக கதவு தட்டி அல்லது ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி நீங்க அத்தகைய செயலில் ஈடுபட்டாலும் அதுவும் பெக்கிங்ல தான் வரும். Then 3, exposing or exhibiting with the object of obtaining or extorting alms any sore, wound, injury, deformity or disease, whether of himself or of any other person or of an animal. அதான் அந்த குரங்குகளை காயப்படுத்தி இல்ல குரங்குகளை குட்டிக்கரணம் போட வைப்பது அல்லது சாட்டையால் அந்த நபரே அவரை தாக்கி கொண்டு பிச்சை எடுப்பது, காயங்களை காட்டி ஏதோ ஒரு குறைபாடை காட்டி ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்தை பெறுவது, அதுவும் பிச்சை எடுத்தல் தான். Then 4, using minor as an exhibit for the purpose of soliciting or receiving alms. இது ரொம்ப கொடுமையானது. அதாவது எக்ஸிபிட் அப்படின்னு சொன்னா காட்சி பொருளாக வைப்பது. நம்ம ட்ரெயின்ல பார்த்திருப்போம். என்னன்னா ஒரு துணியில ஒரு குழந்தைய கட்டி வச்சிருப்பாங்க வயித்துல. அதை காமிச்சே எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன பண்ணிருப்பாங்க, she would be receiving money. அதான் எக்ஸிபிட்டிங் தட் மைனர்னு அர்த்தம். மைனர் ஒரு காட்சி பொருளாக பயன்படுத்தி அதன் மூலமாக பிச்சை எடுக்கும் செயல், இதுவும் பெக்கிங் தான் அப்படின்னு அர்த்தம். சரியா? தென் மைனர் மீன்ஸ் என்ன அப்படிங்கறத மறுபடியும் பில சொல்லியிருக்காங்க. தனியா இந்த செக்ஷனுக்குன்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங் 361ல பார்த்தோம். Minor in the case of male, a person under 16 years of age, and in the case of female, a person under the 18 years of age. So இது ரொம்ப முக்கியமான செக்ஷன். செக்ஷன் 363A. சரியா? கிட்னாப்பிங், மெய்மிங்ங்கிற ரெண்டு விஷயம் வருது. Then we'll move on to section 364. Kidnapping or abducting in order to murder. Kidnapping or abducting in order to murder. Kidnapping என்ன 359ல பார்த்தோம். அப்டக்ஷன்னா என்னங்கிறது செக்ஷன் 362ல பார்த்தோம். அப்டக்ஷன்னா யூசிங் ஃபோர்ஸ் ஆர் பை deceitfully inducing any person அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரி கிட்னாப்பிங் இஸ் ஆஃப் டூ கைண்ட்ஸ்ங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ கிட்னாப்பிங் உடைய கண்டினியூஷன், எக்ஸ்டெண்டட் ஆர் அக்ரிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் கிட்னாப்பிங், அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 364. கிட்னாப்பிங் ஆர் அப்டக்டிங் இன் ஆர்டர் டு மர்டர். ஒருவரை கொலை செய்யும் நோக்கத்தில் கிட்னாப்போ அல்லது அப்டக்டோ செய்தால் அதற்கான தண்டனை என்ன? எதற்காக ஒருத்தரை கடத்தி கொலை செய்யணும்? அந்த குழந்தை ஒரே வாரிசாக இருக்கலாம் அல்லது கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். பட் ஆனால் அந்த குழந்தையை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். whoever kidnaps or abducts any person in order that, சாரி குழந்தைன்னு மட்டும் கிடையாது, கிட்னாப்பிங் ஆர் அப்டக்டிங் எனி பர்சன். சரியா? நான் ஒரு ஃப்ளோல குழந்தைன்னு சொல்லிட்டேன் போன செக்ஷனுடைய கண்டினியூட்டினால. whoever kidnaps or abducts any person in order that such person may be murdered or may be so disposed of. யோசிச்சு பாருங்க, disposed of ஏதோ கேஸை டிஸ்போஸ் பண்ற மாதிரி சொல்றாங்க. or murdered or may be so disposed of as to be put in danger of being murdered shall be punished with imprisonment for life or rigorous imprisonment for a term which may extend to 10 years and shall also be liable to fine. ஆயுள் தண்டனையோ அல்லது 10 வருட கடுங்காவல் தண்டனையோ
மற்றும் அபராதமும் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொலை செய்தாலோ அல்ல கொலை செய்யும் நோக்கத்துடனோ இத்தகைய செயல் நடந்திருந்தால் மேபி so disposed we are to put in danger of being murdered. சரியா? அப்போ கொலை நடந்திருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே இத்தகைய செயல் நடந்திருந்தாலும் கூட செக்ஷன் 364க்கு கீழே வரும். எப்படி கொலை செய்யும் நோக்கத்தோடு இது நடந்ததுங்கிறத நம்ம எப்படி நிரூபிக்கிறது? ஒரு குற்றுயிரும் கொலையுயிருமாக ஒரு நபர் மீட்கப்படலாம், கை கால்கள் கெட்டிய நிலையில். பிறகு ஒரு மருத்துவ சிகிச்சையின் காரணமாக அவர் பிழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த செக்ஷன் தான் வரும். பிகாஸ் இட் இஸ் டன் இன் ஆர்டர் டு மர்டர். ஃபார்ச்சுனேட்லி ஹஸ் எஸ்கேப்டு ஃப்ரம் தட் ஆக்ட். அவ்வளவுதான். பட் த திங் ஹஸ் பீன் மேட். அட்டெம்ப்ட் பண்ணியாச்சு, அவுட்கம் மட்டும் தான் மாறி இருக்கு. சரியா? செக்ஷன் 364A கிட்னாப்பிங் ஃபார் ransom எக்ஸெட்ரா. 364 is with regard to kidnapping for murder. 364A is with regard to kidnapping for ransom எக்ஸெட்ரா. ransomனா என்னன்னா பிணை தொகை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. பிணை தொகை. பிணை தொகை ஒருத்தரை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு போன்ல மிரட்டுவோம் தெரியுமா? உன் புருஷர் வந்து வீடு திரும்பி வரணுமா, அப்ப இந்த ரூபாய் எடுத்துட்டு நீ இந்த இடத்துக்கு வரணும், உன் குழந்தை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரணுமா இல்ல வேண்டாவா அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து இந்த ransom அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வரும். whoever kidnaps or abducts any person or keeps a person in detention. அதாவது ஒருத்தரை அடைத்து வைத்தல் இல்ல தடுத்து வைத்தல் அப்படின்னு அர்த்தம். after such kidnapping or abduction and threatens to cause death or hurt to such person or by his conduct give rise to a reasonable apprehension that such person may be put to death or hurt or causes hurt or death to such person in order to compel the government or any foreign state or international intergovernmental organization or any other person to do or abstain from doing any act or to pay a ransom shall be punishable with death or imprisonment for life and shall also be liable to fine. பாருங்க, இந்த செக்ஷனோட ஹெட்டிங் வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு பிணை தொகை மட்டும்தான் அப்படின்னு தெரியுது. ஆனா உள்ள படிச்சு பார்க்கும் பொழுது ஒரு செயலை செய்வதற்கு அல்லது செய்யாமல் இருப்பதற்கு கட்டாயப்படுத்துவதற்கோ அல்லது பிணை தொகை பெறுவதற்கோ இந்த செயல்களை செய்யும் பொழுது அது யார வேணாலும் இருக்கலாம், யார வேணாலும் மிரட்டலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரின் கவர்மெண்ட்டை மிரட்டலாம் அல்லது இந்திய கவர்மெண்ட்டை மிரட்டலாம் அல்லது ஒரு தனிநபரை மிரட்டலாம். ஆனால் மிரட்டும் நோக்கம் இதுவாக இருந்தால் அதற்காக ஒருவரை கடத்தி துன்புறுத்தி அவரை காயம் ஏற்படுத்துவதற்கோ அல்லது மரணம் ஏற்படுத்துவதற்கோ அச்சுறுத்தி அந்த செயலை சாதித்தால், அந்த காரியத்தை சாதித்தால் அது வந்து இந்த செக்ஷனுக்கு கீழே வரும். எப்படி இது நடக்கும்? இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா? என்ன பண்றாங்க? ஒரு பிளைட்டை கடத்திட்டு போறாங்க. அப்ப அதுல இருந்து என்ன கேக்குறாங்க? அதற்கு பதிலாக இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய எங்கள் நாட்டவர் 5 பேரை விடுதலை செய்ய வேண்டும். அதற்கு பதிலாக இத்தகைய செயலை நீங்கள் செய்யக்கூடாது. So it may be either to do or abstain from doing or seeking ransom. அது பணமாக பெறலாம் அல்லது ஒரு செயலை செய்ய சொல்லி மிரட்டலாம் அல்ல செயலை செய்யாமல் இருக்க சொல்லி மிரட்டலாம். யாரை மிரட்டலாம்? ஒரு தனிநபரை மிரட்டலாம், ஒரு அரசாங்கத்தை மிரட்டலாம் அல்லது அரசு தொடர்புடைய ஒரு ஸ்தாபனத்தை மிரட்டலாம். ஆக மொத்தம் இத்தகைய செயல் ஒருவரை கடத்தி அச்சுறுத்தி இந்த மாதிரி செஞ்சோம்னா அது இந்த பர்டிகுலர் செக்ஷனை அட்ராக்ட் பண்ணும். 364A. சரியா? கிட்னாப்பிங் ஃபார் ransom எக்ஸெட்ரா. 364A. அந்த எக்ஸெட்ராங்கிறது என்னங்கிறது, ransamனா பணத்துக்காக மட்டும் இல்ல, இல்லீகலா ஒரு செயலை செய்யக்கூடாத செயலை செய்ய சொல்றதுக்கோ இல்ல செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இருப்பதற்கோ அந்த மிரட்டக்கூடிய அந்த செயலுக்கு வந்து 364A வரும். 365 அடுத்த செக்ஷன். கிட்னாப்பிங் ஆர் அப்டக்டிங் வித் இன்டென்ட் சீக்ரெட்லி அண்ட் ராங்ஃபுல்லி டு கன்ஃபைன் பர்சன். வித் இன்டென்ட் சீக்ரெட்லி அண்ட் ராங்ஃபுல்லி டு கன்ஃபைன் பர்சன். அதாவது ஒருவரை அடைத்து வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக என்ன பண்றாங்க? ஒரு கிட்னாப்பையோ இல்ல அப்டக்ஷனையோ கேரி அவுட் பண்றாங்க. செக்ஷன் 365க்கு கீழே அதை ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். whoever kidnaps or abducts any person with intent to cause that person to be secretly and wrongfully confined shall be punished with imprisonment of either description for a term which may extend to 7 years and shall also be liable to fine. ஒருவரை மறைமுகமாக ஒரு இடத்தில் அடைத்து வைப்பது அது எதற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு காதலன் அந்த திருமணம் நடக்கக்கூடாது என்பதற்காக அவர் தனது காதலியின் கணவராக நிச்சயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபரை அந்த நாளிலே கடத்தி அடைத்து வைத்திருக்கலாம். அத்தகைய செயல் இதற்கு கீழே வரும். பிகாஸ் he has done that act secretly and wrongfully confined that person, then this act would be coming under section 365. Kidnapping or abducting
with intent secretly and wrongfully to confine person. So அந்த இன்டென்ஷனை வச்சு பாருங்க. இதோட மூணாவது இது பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து intention for kidnapping abduction is to commit murder. Then the second one is to commit ransom, etc. And this section is with regard to confining the person secretly. அது வந்து section 365. So இதுதான் அந்த continuity of kidnapping, ஒரு graver form. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. Then moving on to section 366. Kidnapping, abducting or inducing woman to compel her marriage, etc. Kidnapping, abducting or inducing woman to compel her marriage, etc. So இந்த செக்ஷன் ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. நோக்கம் என்ன? இப்ப இன்டென்ஷன் வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதுல எந்த இன்டென்ஷன் இருக்கு? டு கம்பல் அ மேரேஜ். அந்த பொண்ணு சாதாரணமா இந்த ஒத்துக்க மாட்டா இந்த திருமணத்திற்கு. அப்ப நம்ம வேற வழி கிடையாது, இப்படி பண்ணாதான் ஒத்துப்பா அப்படிங்கிறதுக்காக செய்யும் செயல் என்ன அப்படின்னு பார்ப்போம். whoever kidnaps or abducts any woman with intent that she may be compelled or knowing it to be likely that she will be compelled to marry any person against her will. அவளுக்கு விருப்பம் இல்லாமல் அவளை திருமணம் செய்யும் நோக்கத்தோடு, or in order that she may be forced or seduced to illicit intercourse. திருமணத்திற்காக இல்லை, ஆனால் மாறாக ஒரு தகாத ஒரு உறவிற்காக இத்தகைய கடத்தலில் ஈடுபட்டிருந்தாலோ, or knowing it to be likely that she will be forced or seduced to illicit intercourse. So இன்டென்ஷன் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. தெரிஞ்சிருந்தாலும் கூட சில நபர்கள் முட்டாள்தனமாக ஒரு என் நண்பனுக்கு உதவி செய்கிறேன் என்கிற பேச்சு இதுல என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண்ணை கடத்திட்டு போவாங்க. அந்த நண்பனின் நோக்கம் வேறவாக இருக்கலாம். அப்போ அத்தகைய நபர்களுக்கும் இந்த செக்ஷனுக்கு கீழே தண்டனை வரும். they cannot say that we does not intend to do this அப்படின்னு சொல்லிட்டு, பட் you should know the consequences. அப்போ இத்தகைய செயலை செய்யக்கூடிய உன் நண்பன் இந்த செயலையும் செய்வான் அப்படிங்கிற அந்த ஒரு இது வேண்டாவா? அப்போ அந்த கூறு இல்லாத காரணத்தினால என்ன பண்றாங்க, இந்த செக்ஷனை கீழே வரும். இப்ப இந்த செக்ஷன்ல எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை என்ன போட்டாங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்டென்ஷன் மட்டும்தான் போட்டிருந்தாங்க வித் இன்டென்ட் டு. ஆனா இதுல மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, knowingly like that this thing has been done to induce or seduce illicit intercourse. அதுக்காக இந்த செயல் கடத்தல் நடந்திருந்தால் then shall be punished with imprisonment of either description for a term which may extend to 10 years, which may extend to 10 years, and shall also be liable to be fined, and whoever by means of criminal intimidation, last sections நம்ம பார்ப்போம், section 500 க்கு மேல 509, 510, 511. சரியா, by criminal intimidation as defined in this code or abuse of authority or any other method of compulsion induces any woman to go from any place with intent that she may be or knowing that it is likely that she will be forced or seduced to illicit intercourse with another person shall be punishable as aforesaid அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடத்தி அடைத்து வைத்து பண்ணுவது ஒரு செயல். இன்னொன்னு, அதையெல்லாம் பண்ணாம by means of criminal intimidation you are asking a woman to move from one place to another place for the same reason அப்படின்னா அதுவும் இந்த செக்ஷனுக்கு கீழே வரும். It need not be an act of kidnapping or abduction, but it is a mere act of compulsion by way of criminal intimidation. அவரை அச்சுறுத்தி அதன் மூலம் கட்டாயப்படுத்தி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த பெண்ணை செல்ல சொல்கிறீர்கள். அந்த அப்படி அவள் செல்வதனால் அவளுக்கு இத்தகைய ஒரு சூழல் ஏற்படும், தகாத ஒரு உறவிற்கு வழிவகுக்கும். அதை செய்வதற்காக இந்த செயல் இருந்தால் அவர்களுக்கும் இந்த செக்ஷனுக்கு கீழே தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிட்னாப்பிங், அப்டக்டிங் ஆர் இன்டியூசிங் உமன் டு கம்பல் ஹர் மேரேஜ் எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லென்த்தியஸ்ட் செக்ஷன். சரியா, திஸ் இஸ் வாட் செக்ஷன் 366 says so. மேரேஜுக்காக இருக்கலாம் அல்லது ஒரு தவறான இன்டர் கோர்ஸ்க்காக கூட இத்தகைய செயல் இருக்கலாம். அப்படி இருந்தால் அவர்களுக்கு 10 வருட கடுங்காவல் தண்டனை வழங்குவதற்கு சட்டத்தில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Then section 366A, procuration of minor girl. Procuration of minor girl. Whoever by any means whatsoever induces any minor girl under the age of 18 years to go from any place or to do any act with intent that such girl may be or knowing that it is likely that she will be forced or seduced to illicit intercourse with another person shall be punishable with imprisonment which may extend to 10 years and shall also be liable to fine. ஒரு மைனர் குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்து அது தோல்வி அடைந்து விட்டால் அவர்கள் ஏதோ ஒரு சின்ன தண்டனையுடன் தப்பித்து விடுவார்கள். அது வெற்றி அடைந்து விட்டால் செக்ஷன் 366A அவர்களின் பெற்றோர் மீது கூட வழக்கு தொடுக்கலாம்.
ப்ரொக்யூரேஷன் ஆஃப் மைனர் கேர்ள். அவளை எதற்காக திருமணம் செய்து ஒரு வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு அனுப்புகிறார்கள். அதோடைய அவுட்கம் என்ன? இதுதானே. அப்ப அத்தகைய ஒரு செயல்பாடு செய்யப்பட்டிருந்தால் அத்தகைய செயலை செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுது? அதிகபட்சம் 10 வருடங்கள் வரைக்கும் தண்டனை கொடுக்கப்படலாம். அதுதான் ப்ரொக்யூரேஷன் ஆஃப் மைனர்கள். ப்ரொக்யூர்னா என்னதுன்னா டு டேக் இன்டு கஸ்டடி ஆர் டு டேக் இன்டு தட் கேர்ள். அதான் ப்ரொக்யூரேஷன் ஆஃப் மைனர் கேர்ள். whoever by any means whatsoever induces any minor girl under the age of 18 years. யூஸ் பண்ணிருக்க வார்த்தையை பாருங்க, induces. அதாவது எப்படி சொல்றாங்க, நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் நான் இந்த தூக்கில் தொங்கி விடுவேன் அப்படின்னு சொல்றது ஒரு இன்டியூஸ்மெண்ட். எங்களோட குடும்ப மானம் போய்விடும், அது ஒரு இன்டியூஸ்மெண்ட். So it need not be a force or it need not be any compulsion. Mere inducement is sufficient. சரியா? Induces any minor girl under the age of 18 years. இன்னொரு விஷயம், இந்த செக்ஷன்ல என்ன வார்த்தை கொடுக்கப்படல? that person who is inducing is not a lawful guardian கொடுக்கப்படல. இதற்கு முன்னாடி பார்த்த செக்ஷன்ல எல்லாம் that kidnapping abductionலாம் லாஃபுல் கார்டியன் செஞ்சால் அது குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஏன்னா லாஃபுல் கார்டியன் கிட்ட கஸ்டடியில் அந்த குழந்தை இருந்தா அது கிட்னாப்பிங்கோ இல்ல அப்டக்ஷனோ ஆகாது. ஆனால் வித் ரிகார்ட் டு திஸ் ப்ரொக்யூரேஷன் ஃபார் த ரீசன் ஆஃப் வாட்? ஃபார் த ரீசன் ஆஃப் இன்டர்கோர்ஸ் பண்ணதாக இருந்தால் அத்தகைய செயலை செய்தவர் யாராக இருந்தாலும் சரி, அது நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு லாஃபுல் கார்டியனாக இருந்தாலும் கூட அது குற்றம் தான் அண்டர் செக்ஷன் 366A. அப்போ நீங்க கேள்வியை நன்றாக படிக்க வேண்டும். Who can be punished for procuration of minor girl? Option A, lawful guardian. Option B, a person who was forcefully taken away. Option C, a person who induces. Option D, all of the above. அப்படின்னு கொடுக்கப்பட்டிருந்தால் option D, all of the above. சரிங்களா? Then we'll move on to section 366B, importation of girl from foreign country. Importation, பொதுவா பொருட்களை தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி இதுல a girl from foreign countries imported அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். 366B, whoever imports any girl, whoever imports into India from any country outside India under the age of 21 years with the intent that she may be or knowing to be likely that she will be forced or seduced to illicit intercourse with another person shall be punishable with imprisonment which may extend to 10 years and shall also be liable to fine. So with regard to importation from foreign country, the age of the girl should be less than 21 years. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் less than 18 years பார்த்தோம். ஆனா இங்க மட்டும் அந்த கேர்ள் வார்த்தை என்ன வார்த்தை உபயோகப்படுத்தல? மைனருங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தல, கேர்ளுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திருக்காங்க. வயது 21ற்கு குறைவாக இருந்தால் அது இந்த பர்டிகுலர் இதற்கு கீழே வரும். provided that importation is done for what? For illicit intercourse. That illicit intercourse, இது வந்து that she will be forced or seduced to intercourse with another person. அது ஒரு தொழிலாக பண்ணுபவர்களுக்கான ஒரு தண்டனை. section 366B. Then we'll move on to section 367, kidnapping or abducting in order to subject person to grievous hurt, slavery, etc. Kidnapping or abducting in order to subject person to grievous hurt. இப்போ நம்ம அந்த கிட்னாப்பிங் ஆர் அப்டக்டிங்கோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். மர்டர்ல ஆரம்பிச்சோம், அடுத்து ரேன்சமுக்கு போனோம், அதுக்கு அடுத்து வித் ரிகார்ட் டு கன்ஃபைன்மெண்ட் பார்த்தோம், அப்புறம் வந்து மேரேஜுக்காக பண்றதை பார்த்தோம், இன்டர்கோர்ஸ்க்காக பண்றதை பார்த்தோம், தென் ப்ரொக்யூரேஷன் ஆஃப் மைனர் கேர்ள் பார்த்தோம், இம்போர்டேஷன் ஆஃப் கேர்ள் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்? சப்ஜெக்டிங் தட் பர்சன் டு கிரீவியஸ் ஹர்ட், ஸ்லேவரி எக்ஸெட்ரா. அது என்னன்னு பார்க்க போறோம் செக்ஷன் 367ல. whoever kidnaps or abducts any person in order that such person may be subjected or may be so disposed of as to be put in danger of being subject to grievous hurt. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் grievous hurt, ஞாபகம் இருக்கா? grievous hurt or slavery or to the unnatural lust of any person. ஒருவருடைய தகாத ஆசைகளை நிவர்த்தி செய்வதற்காக, தகாத அல்லது இயற்கைக்கு மாறான ஒரு ஆசைகளை நிவர்த்தி செய்வதற்காக, or knowing it to be likely that such person will be so subjected to or disposed of shall be punished with imprisonment of either description of a term which may extend to 10 years and shall also be liable to fine. So அப்போ ஒருவரை கொடுங்காயம் ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவோ அல்லது ஒரு கொத்தடிமை முறையிலே ஒருவரை வைத்து இருக்க வேண்டும் என்பத காரணத்திற்காகவோ கிட்னாப்போ அல்லது அப்டக்ஷனோ செய்தால், அத்தகைய செயலை வேண்டுமென்றே செய்தாலோ அல்ல நோயிங்லி செய்தாலோ, இன்டென்ஷன் இருந்தாலோ அல்லது இதற்காக தான் செய்யறோமோ அப்படின்னு தெரிஞ்சாலோ, இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்ப திருப்பூர் சைட்லாம் பாத்தீங்கன்னா
சுமங்கலி திட்டம்னு சொல்லிட்டு கொத்தடிமைகளாக தென் மாவட்டங்களிலிருந்து பெண்களை கொண்டு வந்து வேலை செய்ய வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஏஜென்ட்டே இருப்பான். உனக்கு அந்த பொண்ணு 5 வருஷம் வேலை பார்க்கட்டும். இப்ப அந்த பொண்ணுக்கு 16 வயசு, 21 வயசு முடியும் பொழுது உனக்கு 5 லட்சம் ரூபாய் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருப்பான். அப்ப அந்த ஏஜென்ட்டும் இந்த செக்ஷனுக்கு கீழ வருவான். செக்ஷன் 367 கீழ. சோ ஹி நோஸ் த அவுட்கம். எதற்காக அவர்களை கொண்டு வந்து விடுற? கொத்தடிமையாக 5 வருடம் முடிந்த பின்பு அந்த நபர் அந்த பெண்களுக்கு அந்த அதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்லேவரி அப்படிங்கிற டெபினிஷன்ல வந்தா அந்த நபரும் சரி, அத்தகைய செயலில் ஈடுபட்ட நபரும் சரி என்னது இந்த செக்ஷனுக்கு கீழே வருவாங்க. செக்ஷன் 367 கீழே வருவார்கள். சரியா? இப்போ இன்னும் ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் இன்னைக்கு பார்த்தோம்னா இது ஓரளவு கம்ப்ளீட் ஆயிடும். செக்ஷன் 368 wrongfully concealing or keeping in confinement kidnapped or abducted person. அதாவது மறைத்து வைத்தல் அப்படின்னு அர்த்தம். wrongfully concealing or keep in confinement kidnapped or abducted person. Whoever knowing that any person has been kidnapped or has been abducted wrongfully conceals or confine such person. கடத்திய நபர் கிடையாது. ஒரு பெண் அல்லது ஒரு நபர் கடத்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்தும் அதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் அல்லவா? wrongfully conceals, அதை மறைத்து, or confines any such person shall be punished in the same manner as if he had kidnapped or abducted such person with the same intention or knowledge or for the same purpose as that with or for which he conceals or details such person in confinement. அப்ப நண்பர்களுக்கான செக்ஷன் 368. ஒரு பெண்ணை கடத்திட்டு வந்தது அந்த மணமகனாக இருந்தாலும் கூட அது தெரிந்தும் ஒரு இடத்துல அடைக்கலம் கொடுக்கப்பட்டு இருந்தால் செக்ஷன் 368 would attract. It is not necessary you should have kidnapped, but it would be treated as you are also a member of that kidnapped gang. அதான் செக்ஷன் 368. So that's all for today's class. Thank you.